திருக்குறள் அதிகாரம் 37. அவாவறுத்தல். அவா என்ப எல்லா உயிர்க்கும் எஞ்ஞான்றும் தவா பிறப்பினும் வித்து. எல்லா உயிர்களுக்கும் எந்த காலத்திலும் அழியாமல் வரும் பிறப்பை உண்டாக்கும் விதைதான் ஆசை என்று பெரியோர் கூறுவர். வேண்டுங்கால் வேண்டும் பிறவாமை, மற்றது வேண்டாமை வேண்ட வரும். பிறவாமையை எப்போது விரும்புகிறோமோ அப்போது அந்த நிலை நமக்கு வர வேண்டும். ஆசையற்று இருப்பதை விரும்பும் போதுதான் அந்த நிலை நமக்கு உண்டாகும். வேண்டாமை அன்னவிழு செல்வம் ஈண்டில்லை ஆண்டும் அக்தொப்பது இல். எந்த பொருளையும் விரும்பாமல் இருப்பது போன்ற சிறந்த செல்வம் இப்பூமியில் வேறு ஒன்று இல்லை. வான் உலகத்திலும் இதற்கு ஒப்பானது இல்லை. தூய்மை என்பது அவாவின்மை, மற்றது வாய்மை வேண்ட வரும். மன தூய்மை என்பது ஆசை இல்லாமல் இருப்பதே. ஆசை இல்லாமல் இருப்பதோ மெய்ப்பொருளை விரும்புவதால் உண்டாகும். அற்றவர் என்பார் அவா அற்றார், மற்றையார் அற்றாக அற்றது இலர். ஆசை இல்லாதவரே எதுவும் இல்லாதவர், மற்றவரோ முழுவதும் இல்லாதவர் ஆகார். அஞ்சுவ தோறும் அரணே, ஒருவனை வஞ்சிப்ப தோறும் அவா. ஒருவனை வஞ்சித்து கெடுப்பது ஆசையே. அதனால் ஆசை உண்டாகி விடாமல் அஞ்சி வாழ்வதே அறம். அவாவினை ஆற்ற அறுப்பின் தவாவினை தான் வேண்டு மாற்றான் வரும். ஆசையை முழுவதுமாக அறுத்து ஒழித்துவிட்டால் தான் விரும்பும் வண்ணமே அழியாமல் வாழ்வதற்கான செயல் உண்டாகும். அவாயில்லார்க்கில்லாகுன் துன்பம் அக்துண்டேல் தவாது மேன்மேல் வரும். ஆசை இல்லாதவர்க்கு துன்பம் வராது, இருப்பவர்க்கோ இடைவிடாமல் தொடர்ந்து துன்பம் வரும். இன்பம் இடையரா தீண்டும் அவாவென்னும் துன்பத்துள் துன்பம் கெடின். ஆசை எனப்படும் பெருந்துன்பம் இல்லாது போனால் இன்பம் இடைவிடாமல் வரும். ஆரா இயற்கை அவானிப்பின் அந்நிலையே பேரா இயற்கை தரும். ஒரு காலமும் முடிவு பெறாத குணத்தை உடைய ஆசையை விட்டுவிட்டால் அதுவே ஒருவனுக்கு நிலைத்து வாழும் இயல்பை கொடுக்கும்.